கடந்த 5 வருஷம் நம்ம நிறைய சீரழிவுகளை பார்த்துட்டோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். எப்பவுமே டிஎம்கே அலையன்ஸ் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தான். தனியப்பதிக்கு டிவிக்கே வாய்ப்பு இருக்கு. புதுசா ஒரு மாற்றங்கள். போலீஸ்காரங்களே அதை தான் சொல்லுவாங்க, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு. சொல்லதும் செய்வாங்க, சொல்லாதையும் செய்வாங்க சாரு. லேடிஸ் ஓட்டு நிறைய ஓட்டு அவருக்கு தான் விழும். இப்போ விஜய் வந்திருக்காரு இல்லையா, இவர் எடுக்கிற ஓட்டு யாருடைய ஓட்டை குறைக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது தனி மெஜாரிட்டி மீன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே தனியா அவங்க கட்சிக்கு மட்டுமே இருக்குமாங்கிறது தெரியல. அந்த அலையன்ஸுக்கு பிஜேபியோட சேர்ந்து இருக்கு இல்லைங்களா, பிஜேபி, இந்த பிஎம்கே, ஆமா, அந்த என்டிஏ அலையன்ஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இப்ப இருக்கிறதுல அவங்களுக்கு கிடைச்சாதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த 5 வருஷம் நம்ம நிறைய சீரழிவுகளை பார்த்துட்டோம். கலாச்சார சீரழிவு, போதை மாஃபியா எல்லாம் ரொம்ப பயங்கரம். ஏன்னா கட்சி பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தான் மெயின் சப்ளை அது. அப்புறம் போதை கலாச்சாரம் பார்க்குறோம், முக்கியமா அது இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கட்டு போயிடுச்சு. எப்பவுமே டிஎம்கே அலையன்ஸ் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தான். அதே ஏடிஎம்கே வந்து என்னன்னா லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய பார்வையிலையும் இருக்கு. போலீஸ்காரங்களே அதை தான் சொல்லுவாங்க, தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு போய் சொன்னா. நம்மளுடைய ஆசையும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் சார், அதான் சார்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் ஸ்டேஷன் போனாலுமே ஒரு பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டு, பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போதும் பெண்கள் பாதுகாப்பு வேணும், பார்த்துக்கணும் சாரு. அப்புறம் இப்போது 2000 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. சொல்லதும் செய்வாங்க, சொல்லாதையும் செய்வாங்க சாரு. தனி மெஜாரிட்டி உண்டுங்கய்யா. ஏடிஎம்கே தான் ஆட்சி வரும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஏன்னா கடந்த 2 தேர்தலையும் பார்த்தா திமுகவுடைய வாக்கு வங்கி 2,20,00,000. ஆனால் ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கி 1,80,00,000. தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆட்சி ஒன்றா இருக்கிறதுனால 1,80,00,000 ஓட்டு இருக்கு. திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறையும். விஜய் 3வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. தனியப்பதிக்கு டிவிக்கே வாய்ப்பு இருக்கு. புதுசா ஒரு மாற்றங்கள். டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். ஏன்னா கூட்டணி பலமா இருக்குது, நிறைய செஞ்சுக்கிறாரு. லேடிஸ் ஓட்டு நிறைய ஓட்டு அவருக்கு தான் விழும். அதனால டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.